ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சந்திரன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரொஃபஷனல் மோடில் வந்து யூடியூப் சேனலில் எப்படி வீடியோ அப்லோட் பண்ணுறது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு வீடியோ வந்து நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. கிரியேட் பண்ண வீடியோ நம்ம எப்படி அப்லோட் பண்ணுறது, அப்லோட் பண்ணும்போது என்னென்ன ஆப்ஷன்லாம் நம்ம ஷோ ஆகும், அந்த ஆப்ஷன்லாம் என்னென்ன பர்பஸுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம், ஓகேவா? அதை பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும், ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து சிஸ்டத்தை ஓப்பன் பண்ணிட்டு கூகுள் க்ரோம் வந்து ஓப்பன் பண்ணிக்கோம், சரிங்களா? கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணி யூடியூப் ஓப்பன் பண்ணி வீடியோ எப்படி அப்லோட் பண்ணுறதா பார்க்க போகிறோம். அதனால் யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மளுடைய இப்போ க்ரியேட் பண்ண சேனலை ஓப்பன் பண்ணிக்கோங்களா? யூடியூப் ஸ்டுடியோக்குள்ளே போனாலும் போயிடலாம், இல்லை யூடியூப்குள்ளேயும் போகலாம். இப்போ நான் இது வந்து பிசியில், பட் நீங்கள் மொபைல்லேயே இந்த மாதிரி தான். நான் மொபைலில் எப்படி ப்ராசஸ்ன்றதை அடுத்த வீடியோவில் போடுறேன். பட் இப்போ பிசியில் வந்து எப்படி அப்லோட் பண்ண பார்க்கணும், ஓகேங்களா? அப்லோடு வீடியோன்றதை கிளிக் பண்ணி அது மூலிமா அப்லோட் பண்ணலாம். இல்லைனா மேலே க்ரியேட்ன்றதை எடுத்து கீழே அப்லோடு வீடியோன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது மூலிமா வந்து நம்ம வீடியோ வந்து அப்லோட் பண்ணலாம், ஓகேங்களா? இப்போ நம்ம அப்படி தான் வந்து வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம். அதை கிளிக் பண்ணிட்டு இருந்தோடனே இந்தமாரி வரும். இல்லை செலக்ட் ஃபைலில் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய கேலரிக்குள்ளே வந்துடும். கேலரினா உங்களுடைய டெஸ்க்டாப்பில் எங்கே வச்சுருக்கீங்களோ அங்கே அதுக்கான வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ண வேண்டியது தான், ஓகேங்களா? இப்போ நான் ஒண்டர்ஸ்டாண்டில் அவுட்புட்டில் வச்சுருக்கேன். பட் அதில் இருக்க வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். சும்மா இது ஒரு உங்களுக்கு செக் பண்ணி காட்டணுன்றதுக்காக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறோம், ஓகேங்களா? கம்மி எம்பியில் இருக்குன்றத கொஞ்சம் ஷார்ட் வீடியோ மாரி இருக்க ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணி காமிக்கிறேன், ஓகேங்களா? இப்போ கிளிக் பண்ணி டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்தீங்கன்னா ஓப்பன் உடனே அதில் வந்து அப்லோட் ஆகும், சரிங்களா? இப்போ கொடுத்தோடனே ஓப்பன் ஆகிடுச்சு. அடுத்து இப்போ வந்து அப்லோட் ஆகும். கீழே பார்த்தீங்கன்னா அங்கே அப்லோடின்னு வரும் பாருங்க. 90% to 100% வந்தோடனே ஒரு ரீலோடு வந்து செக்கிங்னு வரும், சரிங்களா? இப்போ நம்ம அப்லோடு கொடுத்தோன்னே 100% வந்துருச்சு. இது வந்து வீடியோ ஸ்பீடு ஓட்டி வச்சுருக்கோம், ஓகேங்களா? பட் அது அப்லோடுக்காக உடனே ப்ராசஸிங்னு வருது பார்த்தீங்கன்னா, ப்ராசஸிங் வந்து எங்கே செக்குன்னு வருது. என்ன அப்படின்னா, காப்பிரைட் வீடியோ வந்து அங்கே ரெட் கலரில் வரும். பட் நார்மல் காப்பிரைட் இல்லாத வீடியோ வந்தால் ப்ளூ கலர் டிக் வரும், ஓகேங்களா? இந்த மாதிரி வந்துச்சுன்னா அப்போ நம்ம காப்பிரைட் இல்லை, ஓகேங்களா? அடுத்தது டைட்டில். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம எடுத்தோடனே அப்படின்னா வீடியோக்கான டைட்டில், உங்கள் வீடியோ என்ன கண்டென்ட்டோ அந்த கண்டென்ட்டுக்கான டைட்டில், ஓகேவா? இப்போ நான் சும்மா இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறத இந்த வீடியோக்கான இதை வந்து நான் போடுறேன். ஒரு டைட்டில் நீங்கள் ஒரு டெக் சேனலில் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து ஹவு டு த யூடியூப் கிரியேட்டட், ஹவு டு த அப்படின்ற மாதிரி ஹவு போட்டு பண்ணிங்க அப்படின்னா அந்த சர்ச்சிங் லிஸ்ட்லேயும் வர மாதிரி இது, ஓகேங்களா? இப்போ நான் என்னென்ன ப்ரொசீஜர்னால் ஒரு வீடியோ எப்படி ப்ரொஃபஷனலாக அப்லோட் பண்ணுறது தான் அந்த இது, ஓகேவா? அதனால் ஒரு டைட்டில் வந்து நான் மென்ஷன் பண்ணிடுறேன். டைட்டில் என்னவோ நீங்கள் போட்டிருக்க கண்டென்ட்டுக்கான டைட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள், ஓகேங்களா? அப்போ தான் நீங்கள் அந்த இது சர்ச் பண்ணும்போது உங்கள் வீடியோவோ உங்கள் ப்ளேலிஸ்ட்டில் வரும். பட் உங்கள் வீடியோ டக்குன்னு ரீச் ஆகிறதுக்கும் பார்த்தீங்கன்னா இதுதான் டைட்டில் வந்து முக்கியமான ஒரு இது, ஓகேவா? இப்போ நான் வந்து கரெக்டாக ஒரு டைட்டில் வந்து என்டர் பண்ணிக்கிறேன், சரிங்களா? டைட்டில் வந்து என்டர் பண்ணிட்டதுக்கப்புறம் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் டைட்டில் போட்டிருக்கேன், இருங்க. டைட்டில் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிச்சு. டைட்டிலே வந்து எனக்கு ஒரு பார்ட்டாக வேணும் அப்படின்னா அந்த எந்த பார்ட்டில் இப்போ எப்படின்னா, இப்போ நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இப்போ நான் வடிவேல் காமெடின்றது ஒரு பார்ட்டு, அடுத்து மணிமேகல்ன்றது ஒரு பார்ட். அதுக்கு என்ன பண்ணால் ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணி அந்த இதுக்கு முன்னாடி ஏரோக்குள்ளே வச்சு எடுத்திங்க அப்படின்னா இது ஒரு பார்ட்டாக ஆகிடும், ஓகேவா? இது ஒரு இந்த டைட்டிலே வந்து இந்த மாதிரி பார்ட்டாக பிரிக் பண்ணுறதாக அந்த மாதிரி இது, ஓகேங்களா? நீங்கள் இந்த மாதிரி கூட நீங்கள் என்டர் பண்ணாலும் பண்ணிக்கலாம். பட் டைட்டில் வந்து இந்த மாதிரி தான் வந்து டைட்டில் கொடுத்துக்கணும், ஓகேவா? உங்கள் கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டைட்டில் கொடுத்துங்க. பட் நான் அதுக்கு புரியுன்றதுக்காக அந்த மாதிரி சொல்லி சொன்னேன், ஓகேவா? அடுத்தது டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்கள் கண்டென்ட் ரிலேட்டில் என்ன போட்டிங்களோ அதை வந்து டைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் என்னென்ன கொடுக்கலாம் பார்த்தீங்கன்னா, உங்களோட கண்டென்ட்டில் சர்ச்சிங் இவருன்னு சொல்லி இவர் சர்ச்சிங் கிரேடுன்னு சொல்லி ஆட் பண்ணலாம். பட் இதிலே வந்து ஹேஷ்டேக்கும் ஆட் பண்ணலாம், சரிங்களா? ஹேஷ்டேக்லாம் கொடுத்தீங்கன்னா இதில் வந்து நம்ம சர்ச் பண்ணுவோம் அந்த வீடியோ லிஸ்ட்டில் வரதுக்காக இந்தமாரி ஹேஷ்டேக் இது எல்லாமே இதில் பண்ணிக்கலாம். பட் எந்த வீடியோ கண்டென்ட்டுக்காக போடுறீங்களோ அதை வந்து போட்டுங்க. இப்போ நீங்கள் ஒரு காப்பிரைட் வீடியோ இருந்ததுன்னா அந்த காப்பிரைட் கிளைம்ன்ற மாதிரி சும்மா நம்ம அதுக்கான ரூல்ஸை வந்து நம்ம இதில் அப்ளை பண்ணிக்கலாம். அந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துக்கலாம். இல்லை ஒரு வீடியோ சாங் எடுக்குன்னா அந்த வீடியோ சாங்கில் யாரெல்லாம் ஒர்க் பண்ணாங்க, யாரெல்லாம் ப்ரொடியூசர், யாரெல்லாம் எடிட் அந்த மாதிரி வந்து நம்ம வந்து இதில் என்டர் பண்ணிக்கணும் டிஸ்கிரிப்ஷன், ஓகேவா? அந்த வீடியோக்கான இது வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் என்டர் பண்ணுவோம், ஓகேவா? அடுத்தது தம்ப்நெயில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து வீடியோ கிளிப்லேயே வர தம்ப்நெயில், ஓகேவா? இந்த வீடியோ கிளிப்பில் வர தம்ப்நெயில் இதில் ஏதாவது ஒன்று வேணுன்னா செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா அதே ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அப்லோடு தம்ப்நெயில்னு இருக்கும், சரிங்களா? அங்கே அப்லோடு தம்ப்நெயில் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஃபோல்டர் ஓப்பன் ஆகும். உங்களுடைய டெஸ்க்டாப்லேயோ இல்லை எங்கே வச்சுருக்கீங்களோ அதுக்கான இதை வந்து இப்போ, ஓகேவா? நான் இப்போ ஒரு தம்ப்நெயிலை சும்மா செட் பண்ணுறேன். பட் இது வந்து தம்ப்நெயில். இந்த தம்ப்நெயில் செட் பண்ணுறது எல்லாமே அதெல்லாம் வீடியோ நான் அப்புறமா போடுறேன். பட் இப்போ வந்து ஒரு தம்ப்நெயில் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பட் அந்த தம்ப்நெயில் வந்து நான் இப்போ அதில் என்டர் பண்ணுறேன், சரிங்களா? இப்போ ஒரு தம்ப்நெயில் வந்து நான் சும்மா அதில் செட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த தம்ப்நெயிலில் கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுக்குறேன். ஓப்பன் கொடுத்தேனே அப்லோட் ஆகிடுச்சு. இந்த தம்ப்நெயில் எவ்வளோ எம்பிக்குள்ளே இருக்குன்னா 2 எம்பிக்குள்ளே இருக்கணும், ஓகேவா? கொடுத்துட்டு இதுமாரி பண்ணிங்க அப்படின்னா இப்போ தம்ப்நெயில் வந்து செட் ஆகிடுச்சு, ஓகேவா? தம்ப்நெயில் செட் பண்ணோன்னே அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா ப்ளேலிஸ்ட்டு. தம்ப்நெயில் வந்து
செட் பண்ணியாச்சு. அடுத்து பிளேலிஸ்ட்டில் வந்து கீழே செலக்ட்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி பிளேலிஸ்ட் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை ஆட் பண்ணிக்கலாம். இல்லை புதுசாக நான் கிரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா கீழே வந்து கிரியேட் பிளேலிஸ்ட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி நியூ பிளேலிஸ்ட் அப்படின்றத ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இதுமாரி வரும். இதில் டைட்டில் என்ன டைட்டிலோ ஓகேவா, நீங்கள் இப்போ ஒரு இதே ரிலேட்டடில் இப்போ யூடியூப் கண்டென்ட் ரிலேட்டடில் ஒரு 10 வீடியோ போகிறீங்கன்னா அதுமாரி, இல்லை காமெடி வீடியோவில் ஒரு 10 வீடியோ போகிறீங்கன்னா தமிழ் காமெடி வீடியோஸ் அப்படின்னு போட்டு டைட்டில் கொடுத்துட்டு கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு பிளேலிஸ்ட்டு, அந்த லிஸ்ட்டுக்குள்ளே அது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, டிஸ்கிரிப்ஷன் வேணால் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துலாம், பப்ளிக்காக ப்ரைவேட்டாக அனலிஸ்ட் கேட்கும். நம்ம பப்ளிஷ் கொடுத்துட்டு கிரியேட் கொடுத்தீங்க அப்படின்னா இது விசிபிள் இருக்கும். இது கொடுத்த உடனே அங்கே வந்துருச்சு பிளேலிஸ்ட் ஓகேவா. ஓகேன்னு கொடுத்துட்டு அதில் டிக் பண்ணிட்டு டன் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு ஆட் ஆகிடும் ஓகேவா. இப்போ வந்து நம்ம பிளேலிஸ்ட் வந்து ஆட் பண்ணிச்சு. அடுத்தது வந்து ஆடியன்ஸ், நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கக்கூடிய ஒரே இது பார்த்திங்கன்னா இந்த ஆடியன்ஸ் தான் ஓகேவா. ஆடியன்ஸில் வந்து என்னக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கிட்ஸ் வீடியோவா இல்லை நோ கிட்ஸ் வீடியோவா, இது குழந்தைங்களுக்கான வீடியோவா இல்லை குழந்தைங்களுக்காக இல்லாத வீடியோவா அப்படின்னு கேட்பாங்க. இதில் வந்து நம்ம குழந்தைங்களுக்காக போடுறோம் அப்படின்னா எஸ் கொடுங்க, குழந்தைங்களுக்காக இல்லை அப்படின்னா நோ கொடுங்க ஓகேங்களா. நீங்கள் இதில் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து காப்பிரைட் மானிட்டேஷன் அப்போ பிரச்சனை வராமல் இருக்கும் வீடியோக்கெலாம் ஓகேவா. அதனால் வந்து நோ தான் மோஸ்ட்டாக வீடியோவுக்கு நோ கொடுங்க எல்லாமே ஓகேவா. நோ கொடுத்துருவோன்னே கீழே ஏஜ் ரிலேஷன்னா 18 வயசுக்கு கீழே இருக்கவங்க மேலே இருக்கவங்க மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டில் இருக்கிறது கொடுங்க ஓகேங்களா. எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க மட்டும்தான் அந்த வீடியோவை பார்க்க முடியும், அது கீழே இருக்கவங்க பார்க்க முடியாது. கீழே நோ கொடுத்தீங்க அப்படின்னா 18 வயசு கீழே இருக்கவங்களும் பார்க்கலாம், மேலே இருக்கவங்களும் பார்க்கலாம், யார் வேணாலும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறது தான் அந்த நோ ஆப்ஷன் ஓகேவா. இது 2 ஆப்ஷன் இதுதான். அடுத்தது வந்து ஷோ மோர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து பெய்டு ப்ரொமோஷன், இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து நான் ஒரு பெய்டு ப்ரொமோஷன் விளம்பரத்தை வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நான் ஸ்பான்சர்ஷிப்போட இதையும் எல்லாமே என்டர்பிரைஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா அதை டிக் பண்ணிங்க. அது இல்லைனா டிக் பண்ணாமலும் விட்டுடலாம் ஓகேவா. நீங்கள் பெய்டு ப்ரொமோஷனுடைய வீடியோ ஏதாவது நீங்கள் போஸ்ட் பண்ணீங்க, இல்லை யாராவது ரிவ்யூ பண்ணுறீங்க அந்த மாதிரினா அதை கொடுக்கலாம், இல்லைனா அதை கொடுக்காமலேயும் கேன்சல் பண்ணிக்கலாம் ஓகேவா. அது ஒன்றும் ஆப்ஷன் கிடையாது. அடுத்ததில் வந்து கேப்சர் கோட்லேயே அது டிக்கில் இருக்கட்டும், ஃபியூச்சர் பிளேஸ்லேயும் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக டிக்கில் தான் இருக்கும், அது டிக்லேயே இருக்கட்டும் ஓகேவா. அது ரெண்டுமே வந்து டிக்கில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேக்ஸ் தான் வந்து நீங்கள் ஆட் பண்ணுறதான உங்கள் வீடியோ வந்து ரொம்ப க்ரோத் ஆகிறதுக்கும் வியூஸ் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுற ஒரே இது பார்த்திங்கன்னா டேக்ஸ் தான். டேக்ஸ் எப்படி இது பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கான கண்டென்ட் நம்மளே டைப் பண்ணுறது தாண்டியும் இந்த மாதிரி கொடுத்து என்டர் பண்ணுறதோட நம்ம ஒரு யூடியூப் சேனல்லே போய்ட்டு நம்ம அந்த சர்ச் பண்ணோம் அப்படின்னா, இப்போ நான் உங்களுக்கு சும்மா ஒரு யூடியூப் சேனல் டெமோ காட்டுற பாருங்க. யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த சர்ச்சிங் லிஸ்ட்டில் போய்ட்டு வடிவேல் காமெடி அப்படின்னு போட்டோன்னா அங்கே உங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஆகுது பாருங்கள். இதெல்லாம் வந்து டேக்ஸாக கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வடிவேல் காமெடின்னு போடும்போது உங்களுடைய வீடியோவும் அதில் வந்து ஷோ ஆகும் ஓகேவா. இந்த மாதிரி வடிவேல் காமெடி தமிழ்ஸ்ன்னு போட்டால் அதில் வந்து உங்கள் லிஸ்ட்லேயும் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஷோ ஆகுன்றதுக்கு தான் கொடுக்குறது ஓகேவா. இந்த மாதிரி நீங்கள் டேக் ஃபுல்லாக ஆட் பண்ணுறது தான் அது. அடுத்தது பார்த்திங்கன்னா லாங்குவேஜ் என்ன அப்படின்னா வீடியோ லாங்குவேஜ், உங்களுடைய வீடியோ வந்து என்ன லாங்குவேஜ்ன்றதை சூஸ் பண்ணிக்குவீங்களா. தமிழ்னா தமிழ், இங்கிலீஷ்னா இங்கிலீஷ், அந்த மாதிரி சூஸ் பண்ணுவேன். அடுத்து கேப்சர் நாள் வந்து நன்னுன்னே கொடுத்துங்க, மீது எதுவுமே கொடுக்கணும் அது நன்னுன்றதே கொடுத்துருங்க ஓகேவா. அடுத்தது ரெக்கார்டிங் டேட் வந்து அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டேட் ஷோ ஆகும். என்ன டேட்டு நீங்கள் இப்போ ரெக்கார்ட் பண்ணி பப்ளிஷிங் பண்ணுற டேட்டை வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா முடிஞ்சிச்சு. அடுத்தது வீடியோ லொக்கேஷன் நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம், வேணும்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேவா. ஒரு சில பேர் ஸ்டுடியோ இல்லை மற்றபடி விளம்பரம் எதாவது பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய கடையோட அட்ரஸ் வந்து இதில் மென்ஷன் பண்ணால் அந்த சிட்டி போட்டிங்கன்னா அந்தமாரி லொக்கேஷன்ஸ் காட்டும், அதில் கொடுக்கலாம். இல்லை நன்னு கொடுத்துடலாம் ஓகேவா, முடிஞ்சிச்சு. அடுத்தது லைசன்ஸில் என்ன அப்படின்னா ஸ்டாண்டர்ட் லைசன்ஸ்னால் உங்களுடைய ஓன் வீடியோ அப்படின்னா அது ஸ்டாண்டர்ட் லைசன்ஸ் ஓகேவா. உங்கள் வீடியோ யார் யூஸ் பண்ணாலும் நீங்கள் காப்பிரைட் கொடுத்துக்கலாம். அடுத்து கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸ்னால் உங்கள் வீடியோ யார் வேணால் யூஸ் பண்ணலாம், பட் நீங்கள் அது எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி கொடுக்குறது ஓகேவா. ஸ்டாண்டர்ட்லேயே நம்ம கொடுத்துக்கோம் ஓகேவா. கொடுத்துட்டு மீல 2 இருக்குது வந்து டிக்கில் தான் இருக்கும், அது டிக்லேயே இருக்கட்டும். அடுத்து லாஸ்ட்டாக வந்து ஷார்ட் ரிலீஸ்லேயும் வந்து டிக்கில் இருக்கும், அதுவும் டிக்கில் இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேவா. அது எல்லாமே டிக்கில் இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்தது கேட்டகரிஸ் என்ன அப்படின்னா உங்கள் வீடியோ என்ன கேட்டகரியில் இருக்குது, ஒரு காமெடியில் இல்லை என்டர்டைன்மெண்ட்டாக இல்லை ஒரு டெக் சேனலாக அந்த மாதிரி எந்த கேட்டகரியோ அந்த கேட்டகரி வந்து இதில் செலக்ட் பண்ணிங்க சரிங்களா. செலக்ட் பண்ணிவிடனே கமாண்டில் வந்து ரேட்டிங் என்ன கமாண்ட் அப்படின்னா உங்களோட கமாண்ட்லாம் வந்து நீங்கள் ஷோ பண்ணணுமா, ஆல் கமாண்ட் ஷோ ஆகணும்னா ஆளில் கொடுங்க, இல்லை கமாண்டே நம்ம டிசேபிள் பண்ணணும்னா சுத்தமாக டிசேபிள் பண்ணால் டிசேபிள் கொடுத்துக்கலாம் ஓகேவா. அது கொடுத்தாச்சு. அடுத்தது வந்து ஷார்ட் அப் அப்படின்னா டாப் கமாண்ட் மட்டும் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஆகிற மாதிரி, இல்லை நியூவஸ்ட் கமாண்டை மட்டும் லிஸ்ட் அவுட் ஆகிற மாதிரி செலக்ட் பண்ணுறது ஓகேவா. அடுத்தது ஷோ த மெனி வியூஸ் அண்ட் லைக் வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடியோவும் லைக்ஸும் எவ்வளோ வாங்கியிருக்குன்றது எல்லாருக்குமே சப்ஸ்கிரைபருக்கு எல்லாருக்குமே காமிக்கணும் அப்படின்னா அதில் ஷோ கொடுத்தீங்கன்னா எல்லாருக்கும் காமிக்கும் ஓகேவா. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்தோன்னே இது வந்து வீடியோ எலமெண்ட்ஸ், இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்க டாபிக் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு. ஆட் சப்டிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்டைட்டில்ஸ் வந்து இப்போ நம்ம இது ஷோ ஆகலை, ஏன்னா வீடியோ லென்த்தாக இருந்தால் தான் அங்கே காமிக்கும், அது வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஓகேவா. அடுத்தது ஆட் அண்ட் எண்ட் ஸ்க்ரீன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா
இம்போர்ட் த ஃப்ரம் வீடியோஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஆடு கொடுத்து தான் இப்போ ஆட் பண்ண போகிறோம். ஆடு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஆகும். என்ன அப்படின்னா உங்களுடைய லாஸ்ட் வீடியோக்கு எண்டில் வந்து இந்த மாதிரி வந்து ஷோ ஆகிறதுக்காக. இப்போ ஏன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நம்ம வீடியோ பார்த்துனே இருக்கோன்னா எண்டில் வந்து நம்ம வீடியோ ஷோ ஆனால் அதே வீடியோவை பார்த்து நம்மளுடைய வியூஸும் சப்ஸ்கிரைபரும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம ஒரு வீடியோ ஒரு சப்ஸ்கிரைபரு, 2 வீடியோ ஒரு ப்ளேலிஸ்ட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் அந்த மாதிரி வந்து ஷோ ஆகுது. இப்போ நீங்களே புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணாலும் இது ஒரு வீடியோ நான் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஒரு சப்ஸ்கிரைபரு பட் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். எனக்கு புதுசாக வேணும் அப்படின்னா இப்போ இதை நான் மேலே ட்ராப் பண்ணிக்கலாம், கீழே ட்ராப் பண்ணலாம், மொத்தம் 4 இது கொடுத்துக்கலாம் அந்த மாதிரி. ஓகேவா? இதில் வந்து மோஸ்ட் ஆஃப் வியூஸில் மோஸ்ட் அப்லோடு வீடியோஸு இல்லை பெஸ்ட் ஆஃப் வியூவர்ஸு சூஸ் ஸ்பெசிஃபிக் வீடியோ. உங்கள் பெஸ்ட்டு வியூஸ் போனது அதை கொடுத்துக்கலாம். இல்லை சூஸ் வீடியோனா உங்களுக்கு எந்த வீடியோ பர்டிகுலர் வேணுமோ அதை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்கான தான் சூஸ் வீடியோ. இப்போ எனக்கு இது ஒன்று கொடுத்துட்டேன். அடுத்தது ஒன்று வேணும் அப்படின்னா அங்கே மேலே வந்து எலமெண்ட்னு இருக்குல்ல ப்ளஸ், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வீடியோ வேணால் வீடியோ கிளிக் பண்ணிங்கன்னா இந்தமாரி உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேவா? அதிலே ப்ளேலிஸ்ட் வேணால் ப்ளேலிஸ்ட் கொடுத்தீங்கன்னா அதில் வரும். சேனல் வேணால் சேனல் கொடுத்தீங்கன்னா அங்கே சேனல் வரும். ஓகேவா? இந்த மாதிரி தான் கொடுத்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். சரியா? இந்த மாதிரி உங்களுக்கு என்ன மாரிலாம் வேணுமோ அந்த மாதிரி கொடுத்து நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா மொத்தம் 4 இது ஓப்பன் பண்ணலாம். சப்ஸ்கிரைபர் வேணான்னா 4 வீடியோ வந்து பேக்கில் ஷோ ஆகலாம். இல்லை சப்ஸ்கிரைப் வேணும் அப்படின்னா 3 வீடியோ ஷோ பண்ணி ஒரு சப்ஸ்கிரைபர் வச்சுக்கலாம். ஓகேவா? அந்த மாதிரி நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். இதில் இந்த மாதிரி எலமெண்ட்டில் கொடுத்து தான் இந்த மாதிரி சேனலோட இதுவும் இல்லை வீடியோஸும் அந்த மாதிரி வந்து நம்ம கொடுத்துக்கணும். சரிங்களா? இது ஃபுல்லாக கொடுத்துட்டு முடிச்சுட்டு சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இது சேவ் ஆகிடும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஆட் கார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். ஆடு கொடுத்தோன்னே இந்த மாதிரி லிஸ்ட் அவுட் ஆகும். இல்லை வீடியோ லிஸ்ட் பண்ணலாம், ப்ளேலிஸ்ட் இது பண்ணலாம், இல்லை சேனலில் பண்ணலாம். இப்போ நான் ஒரு வீடியோ இருக்குன்னா அந்த வீடியோ கிளிக் பண்ணி எந்த வீடியோ வேணுமோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்குன்னா ப்ளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி அந்த ப்ளேலிஸ்ட்டை ஆட் பண்ணிங்க அப்படின்னா இப்போ நான் ப்ளேலிஸ்ட் ஆட் பண்ணேன்னா மேலே வருது பாருங்கள், ஒரு பார்த்தீங்களா? அதுதான் வந்து டேக்ஸ். இந்த மாதிரி இது பண்ணுறது தான் கார்ட்ஸ் சொல்லுவோம். ஓகேவா? உங்களுடைய வீடியோ கார்ட்ஸ் இது பண்ணிங்கன்னா மேலே உங்கள் வீடியோ ஓடின்னு இருக்கும்போது மேலே கார்ட்ஸ் வரும். தெரியாமல் தட்டினா கூட அது மூலியமாக போய்ட்டு அந்த வீடியோவும் வியூஸ் போய் அது மூலியமாகவும் சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் வாங்கிக்கலாம். ஓகேவா? இந்தமாரி தான் கார்ட்ஸ் வந்து ஆட் பண்ணுறது. ஆட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா சேவ் ஆகிடும். அடுத்தது நெக்ஸ்ட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட் ஆப்ஷனில் போய்ட்டு என்ன அப்படின்னா காப்பிரைட் செக். உங்களுடைய வீடியோ காப்பிரைட்டாக இருந்ததுன்னா இங்கே வந்து ரெட் கலரில் வரும். பட் காப்பிரைட் இல்லை அப்படின்னா உங்களுக்கு காப்பிரைட் நோ இஷ்யூ த ஃபவுண்ட்னு சொல்லி வரும். ஓகேவா? கிளைம்னா கிளைம்னு சொல்லும், இல்லைனா நோ ஃபோன் வரும். அடுத்து விசிபிலிட்டியில் என்னென்ன இருக்குது பாருங்கள். சேவ் ஆர் பப்ளிஷ். சேவ் ஆர்ஸ் பப்ளிஷ் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வீடியோ சேவ் கொடுத்தவொடனே ஆட்டோமேட்டிக்காக அப்படியே பப்ளிஷ் ஆகிடும். இல்லை எனக்கு சேவ் வேணாம் ப்ரைவேட்டில் வேணும் அப்படின்னா ஒன்லி ஃபார் பீப்புள் தஸ் தி கேன் வி வாட்சிங் யுவர். உங்களுடைய இதை வந்து லிங்க் யாராருக்கெல்லாம் ஷேர் பண்ணிங்களோ வச்சுருக்கவங்க மட்டும், உங்களோட லிங்க் இந்த வீடியோ லிங்க் வச்சுருக்கவங்க மட்டும் இந்த வீடியோவை பார்க்க முடியும், மற்றவங்க யாரும் பார்க்க முடியாது. ஓகேவா? அதுவே அன்பிளேலிஸ்ட்டில் போட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோ லிங்க் வச்சுருக்கவங்களும் சரி மற்றவங்க யாருமே பார்க்க முடியாது. யூடியூபர் நீங்கள் சேனல் வச்சுருக்கவங்க மட்டும்தான் பார்க்க முடியும். ஓகேவா? அது வந்து அன்லிஸ்டில். அடுத்தது பப்ளிஷ். ஓகேவா? இப்போ நான் அடுத்தது பாருங்கள். பப்ளிஷ் கொடுத்தேன் அப்படின்னா பப்ளிஷில் வந்து எவ்ரி1 யார் வேணாலும் பார்க்கலாம். ஓகேவா? யார் வேணாலும் இந்த வீடியோவை பார்க்கலாம். அதுக்கீழே வந்து செட்டு இன்செட் ப்ரீமியம்னு இருக்குது. ஓகேவா? இந்த ப்ரீமியம்ன்றதை நான் உங்களுக்கு ஃபுல்லாக கரெக்டாக பக்காவாக சொல்கிறேன் அடுத்த இதில். பட் இது வந்து பப்ளிஷ் கொடுத்து அப்படியே கொடுத்தீங்க அப்படின்னா இதுவாகிடும். இது செட் ப்ரீமியம் கொடுத்தீங்க அப்படின்னா வீடியோ வந்து கொஞ்சம் டேக் வந்து எல்லாருக்கும் நோட்டிஃபிகேஷன் போகிறதுக்காக ப்ரீமியம் கொடுப்போம். ப்ரீமியமில் கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் உங்கள் சப்ஸ்கிரைப் எல்லாருக்கும் நோட்டிஃபிகேஷன் வீடியோ வந்து போகும். ஓகேங்களா? அதுக்காக தான் ப்ரீமியமில் கொடுத்து. ஓகேவா? அடுத்தது ஷெடியூல் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வீடியோ வந்து இன்றைக்கி நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ எனக்கு நாளைக்கு ஓப்பன் ஆகணும், ரிலீஸ் ஆகணும், இல்லை நாளைக்கு ஒரு 5 மணிக்கு ரிலீஸ் ஆகணும், இல்லை இன்றைக்கே ஒரு 6 மணிக்கு ரிலீஸ் ஆகணும் அப்படின்னா நம்ம டேட் கொடுத்துட்டு அந்த டைமிங் என்ன டைமோ அதை செட் பண்ணிவிட்டு செட் ப்ரீமியமில் கொடுத்து பப்ளிஷ் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே ஷெடியூல்ன்றதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த டைமிங்கில் வந்து ரிலீஸ் ஆகிடும். பட் அது வரைக்கும் வீடியோ வந்து பப்ளிஷ்லேயே இருக்கும். ஓகேவா? ஷெடியூல் கொடுத்தீங்கன்னா மற்றபடி வேறு எதுவும் இல்லை. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து பப்ளிஷில் கொடுத்துட்டு நான் அப்படியே அப்லோட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் கிளிக் பண்ணிட்டு வெறும் பப்ளிஷ் மட்டும் கொடுத்துட்டு பப்ளிஷ் பண்ணால் அப்படின்னா வீடியோ வந்து எனக்கு பப்ளிஷ் ஆகிடும். யார் வேணாலும் பார்க்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். சரிங்களா? என்ன வேணாலும் பட் அந்த மாதிரி யார் வேணாலும் பப்ளிஷ் பண்ணிக்கலாம். அதுக்கானது தான். பட் இதை க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரீஃப்ரெஷ் பண்ணோன்னே இங்கே வந்து ஷோ ஆகும் டாஸ்க்குள்ள. அப்படி இங்கே ஷோ ஆகலாம் அப்படின்னா நீங்கள் கண்டென்ட்டை கிளிக் பண்ணுங்கள். கண்டென்ட்டை கிளிக் பண்ணி இங்கே வந்து நீங்கள் வீடியோ பப்ளிஷ் பண்ண மாதிரி வந்து ஷோ ஆகிடுச்சு. ஓகேங்களா? இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் ஒரு ப்ரொஃபஷனலாக வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறது. ஓகே? இது என்ன டவுட்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே? நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.